வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இந்த எபிசோடு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிளாக் லவர் சீசன் 2 எபிசோட் 55 த மேன் நேம்டு ஃபேன்சில். ஓப்பனிங்லேயே நோயில்கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நியூடாக வந்து நின்றுட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே ஒரு பொண்ணு என்ன நினைக்கும், ஐயோ பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட வாட்டர் பவர் வச்சு அந்த ஆளை வச்சு நோயில் வந்து அடிச்சிட்டாங்க. இந்த ஃபேன்சிலுங்கிற ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போகலாம். ஸோ ஹேஜ் வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஆஸ்தா வந்து மேஜிக்கல் எக்ஸாமில் வந்து சேர்கிறதுக்காக காட்டில் வந்து கட்டுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஓன்னு ஒரு சத்தம் வருது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு ஆள் வந்து 2 காட்டு பனி வந்து ஒன்று வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிறாங்க அந்த ஆள். எதுக்கு ஆஸ்தா இருந்துக்கிட்டு, நீ யாரா நீயே எதுக்கிட்ட அப்படி ட்ரெஸ்லாம் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கத்தும்போது, சரி பரவாயில்ல நீ இந்த சைடு நிமிந்துக்கு நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த காட்டு பண்ணி பறந்து போயிடுச்சு. வாவ் சூப்பராக பண்ணேன், என்னை காப்பாற்றினருக்கு ரொம்ப நன்றி, என் பேர் ஃபேன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை மட்டும் சொல்கிறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து தன்னை முழுசாக சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு விருப்பம் இல்லாமல், இந்த உனக்கு இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச்சை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டேட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவர் சாப்பிட்டாரு. முழுங்கினதுக்கப்புறம் தொண்டை லைட்டாக தொண்டையில் மாட்டிக்கிச்சு. என்ன கன்ற வீடு அது இப்படி போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு, இந்த தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. ஆமாம் என்னது இது சாப்பிட்டோன்னே வாயில் ஒரு மாதிரி வறண்டு போயிருக்குது அப்படிங்கும்போது, இதெல்லாம் எங்கள் ஊரில் விளையிற டேட்டோஸ் அப்படிங்கிறாங்க. நீ காட்டில் தானே ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன், என் வீடு காட்டில் தான் இருக்குது, வந்து என் வீட்டில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மனசு தரமாக ஆஸ்தா வந்து கூப்பிட்றாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா இந்த காட்டு பகுதியில் இப்படி ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து ஆச்சரியப்படுறாரு. சரி வா ட்ரைனிங் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஆஸ்தா இனிமேல் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்க அப்படின்னு வந்து ஃபேன்சில் சொல்கிறாப்புல. ஒரு நிமிஷம் நீ என் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கும் தான் நீங்கள் என்னையே தங்க சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் ஒரு நல்ல உணர்ச்சியோடு தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது, இதுவே யூனோ வந்து என்ன பண்ணியிருப்பான், அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டானா, சரி என்னவோ இருக்கட்டும், நான் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டி காலையில் புகை மூட்டமாக இருக்குது. ஆஸ்தா தன்னோட ஆன்டி மேஜிக் ஸ்வாடை வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எக்ஸாமுக்கு இந்த வால் வெயிட் என்னோட கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, அது எண்ணெய் சேர்த்து இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தான் சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கு காரணம் நீ அதை ஸ்விங் பண்ணுற விதம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சில் வந்து மறுபடியும் ட்ரெஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் இல்லாமலே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதை கண்டுக்காத, நீ ஒரு பக்கம் நீ என்னோட ஸ்வாடை வந்து நெகுத்தினா அந்த பக்கம் சப்போர்ட்டுக்கு உன்னோட கால் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தராரு. ஐயா நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயே இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கும்போது நான் உனக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சில் தன்னோட உடை அதாவது ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்தாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த என்னோட பவர் பை யூஸ் பண்ணி உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தன்னோட வின் பவர் மேஜிக் வச்சு அங்கே இருக்கிற ஒரு குச்சியிலேயே ஒரு ஸ்வாட் மாதிரி பண்ணுறாங்க. வா உங்கள் மேஜிக் சூப்பராக இருக்குது, நீங்கள் உங்கள் மேஜிக் வைக்கிற பேருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆஸ்தா வந்து கதறி இருக்காரு. எனக்கு எப்படியாவது சொல்லித்தரீங்களா அப்படிங்கும்போது, சரி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சரி போடு எனக்கு சொல்லித்தராரு அப்படிங்கும்போது, ஆஸ்தா இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ்தா நீ எதுக்கு மேஜிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சில் கேட்குறாங்க. நான் வந்து விசட் கிங் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து ஆஸ்தா சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவருக்கு சாதாரண அதிர்ச்சி வருது. அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாரு. அட நீ என்ன சிரிக்க போகிறதில்லையே அப்படிங்கும்போது, நான் எதுக்கு சிரிக்கணும், நீ உன்னோட கனவு சொல்லியிருக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் உனக்கு ட்ரைனிங் பண்ணுறத நான் உனக்கு சொல்லித்தரேன், இருந்தாலும் நீ அதை வந்து நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் போட்டுக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நீ பொறுமையாக சுற்றிட்டு இருக்கிற, இன்னும் வேகமாக ஸ்விங் பண்ணு, நீ பொறுமையாக பண்ணினா இங்கே எதுவுமே லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. வா இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப நல்லா போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்லா தான் போச்சு, என் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் 40 பேரில் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறாங்க. 40 பேரில் ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து கோவம் வருது. சரி டாப் 3ல் வேணால் நீ இருந்துக்கிறேன், அப்போ சரி நான் போய் இன்னும் ட்ரைனிங் எடுக்கிறேன் டாப் 1க்கு வரதுக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே, காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மரத்துலாலே ஏறி வந்துட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கேட்கும்போது, இவ தான் என்னோட ஸ்டூடெண்ட்டு மரியல்லா அப்படிங்கிறாங்க. எப்படிமா இருக்கிறேன், என் பேர் ஆஸ்தா, நான் வந்து இந்த ஹேஜ் வில்லேஜில் தான் இருக்கிறேன், இந்த வயசானவர்கிட்ட தான் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வயசானவரா, நீ எப்படி அவரை வயசானவர்னு சொல்லலாம் அப்படின்னு மரியல்லா கேட்கும்போது, பின்ன வயசானவர் தானே சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, வயசானவர்னு சொல்கிறதுக்கே ஒரு வயசானவர் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இவன் இளமையாக இருக்கிறவனே சேர்த்து வயசானவர் சொல்லிட்டு ஓட்டிருக்கிறாங்க. உங்கள் சண்டையில் அப்புறம் வச்சுக்கலாம், மரியலா நீ டாமினாட்டாக்கு என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, அவள் உயிரோடுறப்போன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு டைமண்ட் கிங்டமில் இருக்கிற ஒரு ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து அங்கே பிடிக்காம இங்கே வந்து ஓடி வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட ஃபியான்ஸு டொமினாட்டி, அவள் இருந்த இடத்துல எனக்கு இந்த மேஜிக் ஸ்டிக் மட்டும்தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மரியெல்லாம் அந்த டொமினாட்டியோட அந்த ஸ்டிக்கை கொடுக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் போய் உட்காந்து
ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் என்னதான் இருந்தாலும் அவள் உயிரோடு இருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் தான் அவளை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியில் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ ஃபேன்ஸிலோட முதுகில் பார்த்தீங்கன்னா குத்திட்டாங்க. திடீர்னு அங்கே இருக்கிற டைமண்ட் மேஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நான் இங்கே என்ன உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண நினச்சியா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டைமண்ட் கிங்டமில் ஒரு மார்ஸுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான். அவனை வந்து நீ ட்ரெயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆஸ்தா வந்து திடீர்னு கதை வந்து உடச்சிட்டு, ஃபேன்ஸில் வயசானவர் என்னாச்சு? நீ எல்லாம் உனக்கு அறிவில்லை, உன் மாஸ்டர் நீ இப்படி குத்துறை அப்படிங்கும்போது, மாஸ்டரா எனக்கு அப்படியெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை சொல்கிறாங்க. ஆஸ்தா நீ இங்கேருந்து கிளம்பிடு, ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க நீ வந்து ஹெல்ப் பண்ணவே கூடாது. நான் உன் பவரை வந்து நான் அதுக்காக சொல்லித்தரல அப்படிங்கும்போது, நான் கண்டிப்பாக இங்கெல்லாம் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கும்போது, நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி நல்லதாக பார்த்துங்க, நான் உங்களை திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கிளம்புறாரு. கிளம்புன அடுத்த செகண்டே திரும்பி ஓடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் பண்ணுறாரு. ஒரே அடியில் எல்லாருமே படுத்துட்டாங்க. நீ எதுக்கு ஆஸ்தா எப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? நான் என்னால் முடியல, இதுக்கு மேலே நான் என் வாழ்க்கையே வெறுத்துட்டேன், என் மனைவியும் சாக போகிறா, செத்துட்டா, நான் இங்கேருந்துமே உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போதே, நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் எப்போயாவது வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் எல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் வாழ்கிறது தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடுற ஆஸ்தா வந்து சொல்கிறாப்புல. இதை சொன்னோடனே மரியில் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை பார்த்துட்டு ஃபேன்ஸலுக்கும் சண்டை போடுறதுக்கு தெம்பு வந்துருச்சு. அப்போ சரி நான் சண்டை போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வின் பவராட்ட போடுறாப்புல. சரி ஆஸ்தா நீயே என் ஸ்டூடெண்ட் நீயே இவ்வளோ சொல்லும் போது ஒரு டீச்சர் நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்போ சரி உன் பின்னாடி போகிற ஆஸ்தா மரியில் அட்டாக் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிற வயசானவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் சரி சேர்ந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரியில் இருந்துக்கிட்டு டைமண்ட் மேஜ் வாரியர்ஸ் எல்லாருமே பின்வாங்குங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு பின்வாங்குற இந்த மாதிரி நேரத்தில் அப்படிங்கும்போது, நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பின்வாங்குறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் இதில் வந்து சொல்லி கட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் நான் என் டாமினேட்டியை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மரியில் நல்லா கேட்டுக்க, நானும் உனக்கு ஒரு சண்டை போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியலாவும் கிளம்புறாங்க. ஸோ ஃபான்ஸுலோ தன்னோட ஃபியான்சேவான டொமினாட்டி கோடை தேடுறதுக்கு அவர் பார்த்திங்கன்னா ஊரை சுற்ற கிளம்பிட்டார். சரி ஆஸ்தா நான் கிளம்புறேன், நல்ல பையனாரு, எப்படி இருந்தாலும் நீ விசிட் கிங் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கிளம்புறாரு. நிஜமாக நீங்கள் போகத்தான் போகிறீங்களா அப்படிங்கும்போது, நான் பாதி தூரம் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. அப்போ சரி நல்லபடியாக ஏதோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து வழி அனுப்பி விடுறாப்புல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சத்தம் வருது. ஆஸ்தா இதை அவனோட இன்னொரு ட்ரைனிங்கை எப்படி வந்து காட்டு பண்ணிட்டு இருந்து எனக்கு காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு மறுபடியும் ட்ரெஸ்லாம் முடி வராரு. மறுபடியும் நீங்கள் மீன் பிடிக்கிற மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஸ்தா கத்துறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இவர் ஏன் மறுபடியும் மீன் பிடிக்க போனீங்களா அப்படின்னு ஆஸ்தா கேட்பாருனா, இவர் மீன் பிடிக்க போகும்போது ட்ரெஸ்ஸுக்கு காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஃபேன்ஸில் ஆஸ்தா கிட்ட. மறுபடியும் ட்ரெஸ்லாம் வந்திருக்காருனா இவர் வந்து மீன் பிடிக்க போகிற அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்கன்னா ஆஸ்தா வந்து சொல்கிறாப்புல. ஸோ எப்படியோ 6Kக்கு மேலே 6.5Kக்கு மேலே போயிட்டுருக்குது. வியூஸ் ரொம்பவே கம்மியாக வருது. அட்லீஸ்ட் ஒரு 2Kயாவது இப்போ போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸ் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா 2K 5K 10K வரைக்கும் பிளாக் கிளவர் சீசன் 1க்கு கொடுத்த நீங்கள், ஆனால் பிளாக் கிளவர் சீசன் 2க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது ஏன்னு தெரில. ஸோ இன்னும் போக போக எபிசோட்ஸ் காப்பிரைட் வரத்த செய்யும். ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுவேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். until then bye from ஹரிஷ் வாய்ஸ்.